உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். கர்மான்றது நம்ம தேடி போய் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. ஏதோ நம்ம செய்யக்கூடிய வினைகளால் நம்மக்கிட்ட ஒட்டி கொண்ட விஷயம் தான் கர்மா. அதை நம்ம அழிக்கணும், குறையணும்னு சொல்லிட்டு தெய்வ வழிபாடோ பரிகாரமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை முதல்ல நம்ம என்னன்னு பார்த்து அதை நம்ம நிவர்த்தி பண்ணாலே பாதி கர்மா குறையும். இப்போ இந்த நியூ இயர் அன்னைக்கு இந்த ஜேஷ்டா தேவியை போயிட்டு எப்படி வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளில் மாலை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாழை பூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் முடிஞ்சால் உங்களால் மாலை செய்யுங்க, இல்லை வாழைப்பூயை கொண்டு வைங்க. செவ்வாழைப்பழம் மாலை எடுத்துக்கலாம், செவ்வரளி மாலை எடுத்துட்டு 4 வாழை இலை. கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தானம். டெய்லியுமே ஒரு மெதுவடை, ஒரு 10 ரூபா இருக்குமா, அந்த 10 ரூபா டெய்லியுமே ஒரு 10 ரூபா கொடுத்து அந்த வடை வாங்கி தானம் பண்ணுவேன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. சிம்பிளாக நம்ம ஆரம்பிக்கிற விஷயம் சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். கோவிலுக்கு தெரிஞ்சவங்களுக்கே தானம் கொடுக்கறத விட தெரியாதவங்களுக்கு போய் தானம் கொடுங்க. அந்த தானம் கரெக்டாக போய் சேரும். அதை பண்ணலாம். அதே இன்னொருத்தவங்க மூலியமாக கொடுத்து செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே செஞ்சு பார்க்கணும். நியூ இயர் அன்னைக்கு நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் நியூ இயர் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போவோம். அப்போது உங்களால் இந்த நம்ம ஜேஷ்டா தேவி அம்மா வணங்க முடியும்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வணங்கும் போது நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்துமே கிடைக்கும், செல்வ வளத்தோடு சேர்த்துன்னு சொல்லுங்கள். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கு. நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கு மேம். பொதுவாக நம்ம நியூ இயர் அப்படிங்கிறப்போ அந்த வருடம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நான் அந்த வருஷத்தில் பண்ணலாம், நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது பலரும் ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த நியூ இயர் என்ற தொடங்கக்கூடிய விஷயங்கள் வருடம் முழுவதும் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நல்ல விஷயம் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயம் நல்ல விஷயம் இந்த வருடத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், முதல் நாளில் எனக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிற ஒரு. ஆனால் இதில் எவ்வளோ பேர் அந்த முதல் நாள் தொடக்க கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சிலருக்கு பாதியிலே பிரேக் ஆகிடும், இல்லை ஒரு நாள் எடுத்துகிட்டு அடுத்த நாள் பிரேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அப்போ நான் நியூ இயர் அன்னைக்கு முதல் நாள் நான் ஒரு நல்ல விஷயம் செய்யணும், அதை வருடம் ஃபுல்லாக நான் செய்யணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? முதல்ல நம்ம நியூ இயர் அன்னைக்கு நம்மக்கிட்ட நம்மளுடைய சில மாற்றங்களை கொண்டு வரணும். நான் பல பதிவில் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, கர்மான்றது நம்ம தேடி போய் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. ஏதோ நம்ம செய்யக்கூடிய வினைகள்னால நம்மக்கிட்ட ஒட்டி கொண்ட விஷயம் தான் கர்மா. அதை நம்ம அழிக்கணும், குறையணும்னு சொல்லிட்டு தெய்வ வழிபாடோ பரிகாரமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை முதல்ல நம்ம என்னன்னு பார்த்து அதை நம்ம நிவர்த்தி பண்ணாலே பாதி கர்மா குறையும். ஓகேவா? அது இப்போ நம்மளோட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், சோம்பேறியாக இருக்கும், இல்லை கோவப்படுறோம், இல்லை சில விஷயத்த மறந்துடுறோம், சில வெளியில் போகும்போது சில தப்புலாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்த நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள். எடுத்த உடனே எதையும் நம்ம பண்ண முடியாது. முதல்ல குறைச்சிக்க பார்க்கும்போதே அதுலேருந்து நம்ம விடைபெறலாம். ஃபஸ்ட்டு அந்த முதல்ல பண்ணிட்டாலே பாதி கர்மா நம்மளது குறையும். அந்த கர்மா குறைஞ்சது பிறகு நம்ம பிரார்த்தனையோ வழிபாடோ ஏதோ எடுத்துக்கும் போது மீதி இருக்க கர்மாவும் குறைக்க முடியும், சித்தர் வழிபாடும். அடுத்தது நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம மனதில் தைரியம் வைராகியம் ஒன்று கண்டிப்பாக வேணும். அதுக்கு நான் ஒரு தேவியோடைய வழிபாடு எடுத்துக்க சொல்கிறேன். இந்த தேவிக்கும் இந்த நியூ இயர்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரம். இந்த வாட்டி வரக்கூடிய நியூ இயர் முதல் நாள் 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் அன்னைக்கு இருக்கக்கூடிய திதி பார்த்தீங்கன்னா திரியோதச திதி இருக்குது. அதுதான் பிரதோஷ வேலை சொல்லக்கூடியது. அடுத்தது நமக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய கரணம் கௌளவ கரணம் இருக்குது, தைத்துளை கரணம் இருக்குது. கௌளவத்துக்கு அப்புறம் தைத்துளை கரணம் வருது. தைத்துளை கரணம் ஜேஷ்டா தேவியோடைய கரணம்.
ஓகேங்களா. அடுத்தது நமக்கு யோகம் அப்படின்னு பார்க்கும்போதும் நமக்கு நல்ல யோகமாகவும் இருக்குது. ஸோ இந்த இது எல்லாமே காம்பினேஷன் ஜாயின் பண்ணும்போது அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கடவுளை நம்ம வணங்கும் போது நம்ம அன்றைய நாள் ஃபுல்லாகவே மீன்ஸ் அந்த வருடம் ஃபுல்லாகவே நமக்கு நிறைய விஷயம் நடக்கும். ஒன்று, இந்த தேவியை நான் ஏன் வணங்க சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க நம்மளுடைய மன தைரியத்தை கொடுப்பாங்க. நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயலும் வெற்றி கொடுக்கக்கூடிய தேவியாகவும் இருப்பாங்க. அடுத்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறோன்னா அதில் உறுதியாக நின்று கடைசி வரைக்கும் வெற்றி அமைச்சு கொடுக்கக்கூடிய கடவுளாகவும் அவங்க வருவாங்க. ஸோ இந்த தேவி வழிபாடை நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வழிபாடோடைய பின்னாடி நான் கொடுக்குறேன் எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம், இங்கெல்லாம் அந்த தேவி இருக்காங்க, எந்த மாதிரி நெய்வேத்தியம்லாம் கொடுத்து வழிபாடு படலான்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறேன். இது எங்களுடைய குருநாதர் எங்களுடைய வாதியார் சொன்ன ஒரு விஷயம். நம்ம என்ன ரெசல்யூஷன் எடுத்தாலும் நம்ம எந்த ஒரு இது பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு 10 நாள் பண்ணுவோம், 1 மாதம் பண்ணுவோம், 3 மாதம் பண்ணுவோம், விட்டுருவோம். ஆனால் கடவுளுக்கு ஒரு வழிபாடு செய்கிறோம், கடவுளுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதில் நமக்குடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சமாவது இருக்கும். அப்போது எங்களுடைய வாத்தியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் இந்த வருடத்தில் 365 நாளும் நான் கடவுளுக்கு மஞ்சள் அரைச்சி கொடுக்குறேன், சந்தனம் அரைச்சி கொடுக்குறேன், என் கையால் சாத்துறேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கோவிலுக்கு இல்லையா, நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருக்க உங்கள் விநாயகரோ வராகியம்மனோ முருகரோ யாருக்கோ நான் என் கையால் மஞ்சள் அரைச்சி செய்கிறேன்றது இந்த வருடம் நீங்கள் ஆரம்பிங்க. அடுத்தது இல்லை சந்தனம் மஞ்சள், அடுத்தது அப்படி இல்லைனா நான் டெய்லியுமே கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றுவேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லையா, நான் டெய்லி கோவிலுக்கு போய் ஏதோ ஒரு இடத்துல க்ளீனிங் பண்ணி கொடுப்பேன், ஏதோ ஒரு பணி செஞ்சு கொடுப்பேன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா டெய்லி நான் பசுக்கு தானம் கொடுப்பேன், ஏதோ ஒரு உணவு, இல்லை யாரோ ஒரு மனிதருக்காவது உணவு கொடுப்பேன், இல்லை ஏதோ ஒரு மிருகத்துக்காவது ஒரு உணவு கொடுப்பேன்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த டிவைன் சம்பந்தமான விஷயங்களை நான் செய்வேன், இந்த 365 நாளும் நான் இதை கடைப்பிடிப்பேன் அப்படின்னு இதில் ஒரு வைராகியம் வந்துட்டு நீங்கள் இதை செஞ்சிட்டாலே அடுத்த வருடம் நீங்கள் என்ன எண்ணி செய்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது இல்லை நான் கண்ணு தெரியாதவங்க, கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு ரீதியாக உதவி பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து டிவைனோட கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் செய்யும் போது நீங்கள் எண்ணிய செயல் அனைத்துமே நடக்கும்ன்றது எங்களுடைய வாத்தியார் எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம். இதை முதல்ல ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அதற்கப்புறம் இந்த ஜேஷ்டா தேவி சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்படி ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் மூத்த தேவியாக தான் நம்ம ஜேஷ்டா தேவியை சொல்லப்படுது. ஸோ நம்ம ஒரு நாள் ஒரு தனி எபிசோடு வந்து ஜேஷ்டா தேவினா யார், எப்படி வந்தாங்க, எந்த உலகத்துலேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு எந்தெந்த உலகத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்றதையும் நம்ம பேசலாம். இப்போ இந்த நியூ இயர் அன்னைக்கு இந்த ஜேஷ்டா தேவியை போயிட்டு எப்படி வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளில் மாலை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை முடிஞ்சால் உங்களால் மாலை செய்யுங்க, இல்லை வாழைப்பூயை கொண்டு வைங்க. செவ்வாழைப்பழம் மாலை எடுத்துக்கலாம், செவ்வரளி மாலை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 4 வாழை இலை சின்ன சின்னதாக எடுத்துங்க, ரொம்ப பெருசாக வேணாம், சின்ன சின்ன வாழை இலை 4 பக்கம் வச்சிடுங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். ஏன்னா 4 திசைக்கும் கூடியவங்க தான் ஜேஷ்டா தேவி. இந்த 4 திசைக்கும் ஏற்றா போல் இந்த ஒரு வாழையில வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் 9 தீபம், இங்கே 9 இங்கே 9 இங்கே 9 இங்கே 9 4 பக்கமும் 9 தான். இப்போ மொத்தம் 37 தீபம் வரும். ஏற்றிட்டு நடுவில் உங்களுக்கு கேப் பாக்ஸ் மாதிரி வரும். இந்த இடத்துல சிஸ்டிக் போடுங்க, அரிசி மாவில் போட்டுட்டு நீங்கள் அதற்கப்புறம் அவங்களுக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாவோ இல்லை பாயசமோ இல்லை ஏதோ ஒரு நெய்வேத்தியம் பண்ணி படைச்சிட்டு வரலாம். நீங்கள் அடுத்தது கொஷின் கேட்பாங்க, அவங்க எங்கே இருக்காங்க, எல்லா கோவிலும் இருக்க மாட்டாங்க. நம்ம சென்னையில் மயிலாப்பூர் இருக்குது பார்த்தீங்களா, கபாலீஸ்வர் கோயில், அந்த சைடு லெஃப்ட்லேருந்து வர்ற வழியில் ஜேஷ்டா தேவி கோவில் உள்ள என்ட்ரன்ஸில் இருக்காங்க. போகலாம். தாம்பரத்தில் இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா அவங்க உங்கள் ஊரில் கண்டிப்பாக ஜேஷ்டா தேவி அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வழிபாடு எடுத்துக்கலாம். இவங்களை வழிபாடு எடுக்கும் போது நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி வரும், நம்ம மன தைரியம் வரும், நம்ம மன உறுதி வரும், நமக்கு எந்த நோயும் அண்டாது. 2வது செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்ன, ஆரோக்கியம். ஒரு புத்தாண்டு வருது, தமிழாகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும், நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன, எனக்கு ஆரோக்கியம் கொடுங்க, கடன் இல்லாத வாழ்க்கை கொடுங்க, செல்வ வளம் வேணும் கேட்கும்.
இது அனைத்துமே கொடுக்கக்கூடியவங்க அவங்க. ஓகே. இந்த நேரத்துல தான் போய் இவங்கள வணங்கணும் அப்படிங்கிறது ஏதாவது இருக்காமா? 4:30லேருந்து 6 எடுத்துக்கலாம். இல்லை அன்னைக்கு எல்லாருமே 4:30 யாரும் போக முடியாது. நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாகவுமே எடுத்துக்கலாம். ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவுமே ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. ஓகே. இந்த அம்மா வணங்குறதுக்குமே சில நட்சத்திரங்க இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரம், மக நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் போய் நம்ம ஜேஷ்டாதேவி அம்மா வணங்கும் போது நமக்கு நம்ம வேண்டிய அனைத்து செயலும் செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே. அதே மாதிரி திரியோதசி திதி, நவமி திதி, இந்த திதியிலையும் நம்ம போய் அவங்கள வணங்கலாம். ஓகே. குறிப்பாக சில தெய்வங்களை இந்தந்த ராசிகள் வந்து வணங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த தெய்வத்தை யாருனாலும் எளிமையாக வணங்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா இவங்க மகாலட்சுமியோட அம்சமாக தானே இருக்காங்க. இவங்க மகாலட்சுமியோட ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மூத்தவள் சொல்லுவாங்க பாருங்க, மூதேவின்னு சொல்லுவாங்கல்ல, ஓகே. அவங்கள தான் சொல்லப்படுது. ஆனால் அப்போ நீங்கள் கேட்கலாமே ஏன் அவங்கள வணங்கணுமா அப்படின்ட்டு. இவங்க எல்லா உலகத்துலேயும் இருக்கக்கூடிய முதல்ல வணங்கக்கூடிய கடவுளாக தான் இவங்க நினைக்கிறாங்க. ஓகே. சனி பகவானே வணங்கியிருக்கார். அதான் சொன்னேன், இவங்களை பற்றி பேசுனா கொஞ்சம் நம்ம லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, இவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. நம்ம சனி பகவானே இவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் கொடுத்து வணங்கியிருக்காரு. ஓகே. அவருடைய உலகத்தில் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே. இவங்களுக்கு ஏதாவது பிரத்யேகமாக சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஏதாவது? நீங்கள் வெறும் ஸ்ரீ சேஷ்டாதேவின்னு போட்டே சொல்லலாம். இல்லை இவங்களுக்கான காயத்ரியும் நமக்கு வந்து வரும். அந்த காயத்ரி சொல்லியும் நம்ம வணங்கலாம். ஓகே மேம். ஸோ இப்போ பொதுவாக நிறைய விஷயங்கள் அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எல்லா பிரச்சனையும் தடையை நீக்கிறதுக்கு இந்த தெய்வத்தை வணங்குறது ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் எல்லாராலையுமே போக முடியுமா அந்த கோவிலுக்கு அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. நான் வீட்டில் இருந்தே எளிமையாக வழிபடணும்னு நினைக்கிறேன். என்னால் கோவில் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. வீட்டில் இருந்து எளிமையாக எப்படி மேம் வழிபடுறது? இவங்களோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் மொபைலில் எடுத்து வச்சுக்கலாம், வச்சுட்டு வணங்கலாம். நீங்கள் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் அவங்களுடைய நாமத்தை சொல்லி கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு அம்மன் ஃபோட்டோவுக்கு நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அம்மன் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு போடலாம். அப்படி இல்லைனாலும் விளக்கேற்றி வைப்போம் பாருங்கள், காமாட்சி அம்மன் விளக்கு. இல்லை அவங்களுக்குன்னு 2 நெய்தீபம் கூட ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு அவங்கள சொல்லி நீங்கள் 108 முறை அந்த பூவால் அர்ச்சனை பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு செவ்வாழைப்பழம் தானம் கொடுங்க, சக்கரை பொங்கல் செஞ்சு தானம் கொடுங்க. ஓகே. இது நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் நியூ இயர் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போவோம். ஆமாம். அப்போது உங்களால் இந்த நம்ம ஜேஷ்டாதேவி அம்மா வணங்க முடியும்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வணங்கும் போது நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்துமே கிடைக்கும், செல்வ வளத்தோடு சேர்த்துன்னு சொல்கிறேன் நான். ஒன்று பக்கத்தில் இருக்கவங்க வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் ஊர்லலாம் இருக்கோம் அப்படின்றவங்க இவங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் மொபைலில் வச்சு நீங்கள் வணங்கிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். இதற்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தானம் கொடுங்க. அதான் நான் சொன்னேனே, இந்த டிவைன் சம்பந்தமான விஷயம் நம்ம செய்யும் போதே நம்ம மனசு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஓகே. அப்போது நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தானம் டெய்லியுமே ஒரு மெதுவடை ஒரு 10 ரூபா இருக்குமா, அந்த 10 ரூபா டெய்லியுமே ஒரு 10 ரூபா கொடுத்து அந்த வடை வாங்கி தானம் பண்ணுவேன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. சிம்பிளாக ஆரம்பிக்கிற விஷயம் சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து ரோகிணி நட்சத்திரம் வந்து சந்திரனோட நட்சத்திரம் தான். ஆனால் அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சமும் ஆகிறாரு. ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடியது. ஸோ சுக்கிரனும் சந்திரனும் இணையக்கூடிய ராசி அது. ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பணத்துக்காக ஒரு கடவுளை நம்ம வணங்கும் போது கண்டிப்பாக அதற்கான இது கிடைக்கும். நீங்கள் அன்றைய தினம் உணவு தானம் தாராளமாக கொடுக்கலாம். ரோகிணி நட்சத்திரம்னா உணவு தானம் தாராளமாக கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு தானம் கொடுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு இது இருக்கும். தவிட்டு தானம் கொடுக்கலாம். ஓகே. ஸோ உணவு தானம் கொடுக்குறீங்க, எந்த மாதிரியான உணவு தானம் கொடுக்கணும்? ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? ரோகிணி அப்படின்னும் போது சந்திரன் நம்ம நீர் சம்பந்தமான விஷயம், உணவு சம்பந்தமான விஷயம். நீங்கள் வந்து ஜூஸு, மோர் எது வேணாலும் கொடுக்கலாம். இல்லை உணவாக கொடுக்குறீங்க அந்த மாதிரி சாப்பாடு, தயிர் சாதம் ரிலேட்டடாக கொடுக்கலாம். இல்லை நாங்கள் ஆசிரமத்துக்கெல்லாம் கொடுக்குறோம். இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு யாருக்காவது சாப்பாடு போடணும் இல்லாதவங்க நினைக்கிறாங்க. நம்ம ஆசிரமத்துக்கு கொடுக்கும்போது அரிசி தானம் கொடுக்கலாம். ஓகே. அரிசி தானம் கொடுக்கலாம், பருப்பு தானம் கொடுக்கலாம், எண்ணெய் தானம், இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணும்போதும் கொடுக்கலாம். கோவிலுக்கு தெரிஞ்சவங்களுக்கே தானம் கொடுக்கறத விட தெரியாதவங்களுக்கு போய் தானம் கொடுங்க. அந்த தானம் கரெக்டாக போய் சேரும். ஓகே. அதை பண்ணலாம். அதே மாதிரி இன்னொருத்தவங்க மூலியமாக கொடுத்து செய்யாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்களே செஞ்சு கொடுங்க. ஓகே மேம். பொதுவாக அந்த நியூ இயர் அன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய சில விஷயங்கள், செய்யக்கூடிய நம்ம விஷயங்கள் அந்த வருடம் முழுவதும் நமக்கு நிலைச்சிருக்கணும், அந்த நல்ல காரியங்கள் வந்து லாங் லைஃபாக வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். ஆனால் சில காரணங்களால் அதை வந்து கைவிட்டுருவோம். ஸோ இது வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியலை இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப சூப்பராக எளிமையாக ஒரு வழிபாடு முறை மூலம் இவ்வளோ விஷயங்களை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி.